ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகோ காரில் கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. சென்ட்ரல் செக்கப் ஆயில் சர்வீஸ்க்காக வந்தாங்க. சென்ட்ரல் செக்கப் பார்க்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில்ல, இன்ஜின் நாய்ஸ் ஒரு மாதிரி அம்மிங் நாய்ஸ் கேட்டுச்சு. பெல்ட்டை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில்ல, வாட்டர் பம்ப் பேரிங் வந்து வீக் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பம்ப் பெல்ட்டு கழட்ட இன்ஜின் நாய்ஸ் டோட்டலாக மாறி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வாட்டர் பம்ப் கன்ஃபார்ம் பண்ணோம். கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ணி சொல்லிடுறாங்க. இதனால் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு கேட்டாங்க. இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா கூலண்ட் ஆயில்லாம் லீக் ஆகி வண்டி பிரேக் டவுன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ணிடுங்கன்னாங்க. அதனால் வாட்டர் பம்ப் புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். சப்போஸ் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா வாட்டர் பம்ப் உடஞ்சி பெல்ட் கட் ஆகி தண்ணி சர்க்குலேஷன் ஆகாது. அதே மாதிரி டைனமும் வேலை செய்யாது. ஸோ அதனால் வாட்டர் பம்ப் வந்து புதுசு சேஞ்ச் பண்ணுறோம். வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஒரு போட்டு நாய்ஸ் இல்லை. ஆயில் லெவல் செக் பண்ணி பார்த்தா ஆயில் லெவல் கம்மியாக இருந்துச்சு. ஆயில் திக்னஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். ஆயில் கரெக்ட் ஃபிட் பண்ணிட்டு கேஸ்டல் ஆயில் 3 லிட்டர் ஆயில், இந்த வண்டி கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர் ஆயில். பழைய ஆயில் ரொம்ப திக்னஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி 90 ஆயில் 90 ஆயில் கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து ஆயில் லெவல் கேஜ் வராது. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப திக்னஸாக இருந்துச்சு. அந்த ஆயில் 3 லிட்டர், இந்த வண்டிக்கு வந்து 2 லிட்டர் வரும். 2 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு கூலண்ட் ஆயில் ரொம்ப தண்ணி தான் இருந்துச்சு. அதனால் வாட்டர் பம்ப் செக் பண்ணி பார்த்துட்டு கூலண்ட் ஆயில் செக் பண்ணி பார்த்துட்டு ஆயில் லெவல் கரெக்டாக இருந்துச்சு. டோரு லைட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.